1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாகாளநாதர் கோவிலில் நெய்குல தரிசனம். முழு உருவத்தில் காட்சியளித்த ராஜ மாதங்கி அம்மன். மறுபிறவி என்பது கிடையாது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட கோவில் திருமாலம் கிராமத்தில் காவிரி தென்கரை தலங்களில் ஒன்றான அம்பர் மாகாளம் என்ற தலமாகிய மாகாளி அன்னையும் வாசுகி நாகமும் தோஷ நிவர்த்தி பெற்ற தலமாக சொல்லப்படும் ஸ்ரீ மாகாளநாதர் சமேத பயசாம்பிகை ராஜ மாதங்கி அம்மன் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நெய்குல தரிசனம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. உலக மக்கள் நலம் பெற வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்று மாகாளநாதர் மற்றும் பயசாம்பிகை ராஜ மாதங்கி அம்மனுக்கு 108 லிட்டர் பால், மஞ்சள், இளநீர், சந்தனம் போன்ற அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பயசாம்பிகை ராஜ மாதங்கி அம்மன் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து அம்மனுக்கு எதிரே 15 அடி நீளம், 4 அடி அகலத்திற்கு வாழை இலைகளை வைத்து அதன் மேல் தென்னை ஓலைகளை வைத்து 15 அடி நீளமும் 3 பாகமாக பிரித்து முதல் பாகத்தில் 100 கிலோ சர்க்கரை பொங்கல், அடுத்ததாக புளி சாதம், மூன்றாவதாக தயிர் சாதம், 108 வடை வைத்து சர்க்கரை பொங்கல் மேலே 50 லிட்டர் நெய்யை ஊற்றி பயசாம்பிகை ராஜ மாதங்கி அம்மன் முழு உருவமும் படையலில் காட்சியளித்தார். இந்த பயசாம்பிகை ராஜ மாதங்கி அம்மனின் நெய்குல தரிசனத்தை கண்டால் மறுபிறவி என்பது கிடையாது என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நெய்குல தரிசன விழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு எதிரே சர்க்கரை பொங்கல், புளிசாதம், தயிர் சாதம் ஆகியவற்றை பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கினர். விழாவில் ஏற்பாட்டினை ஸ்ரீ சங்கரா பள்ளியின் தாளாளர் சிபிஜி வெற்றி செல்வம் குடும்பத்தினர் சார்பாகவும், ஆலய தலைமை சிவாச்சாரியார் மாது அவர்களின் சிறப்பு யாகம் மற்றும் அம்பாள் அலங்காரத்தில் விழா சிறப்பாக நடைபெற்றது. ஃபுல்லாக பிடிக்கிறதே ஒரு நேரம் இடம் எல்லாம் பருமாக்குவாங்க. வாங்க 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 தானே வாங்க.